தேவன் ஜெரிமியாவை சந்தித்து நான் சொல்லுவதை அவர் ஜெரிமிய மக்களிடம் சென்று பறைசாற்று என்றார். அவர்கள் 2 தீமைகளை கடைபிடிக்கின்றனர். ஒன்று, they have forsaken me, the fountain of living waters. அதாவது தேவன் ஜீவநீரின் ஊற்று பெருக்காகும். அவர்களை தேவனை கைவிட்டார். ஜீவநீரின் ஊற்று பெருக்கை கைவிட்டனர். இரண்டாவது பாவம் என்னவென்றால், they hewed out cisterns for themselves, broken system that can hold no water. அதாவது அவங்களாவே மண்பாண்டம் செய்து கொண்டார்கள். அது கீறல் உள்ள மண்பாண்டம், அதில் தண்ணீரே நிற்காது. அப்படிப்பட்ட மண்பாண்டத்தை அவர்கள் செய்து கொண்டார்கள். அதாவது தேவனை விட்டு அவர்களுடைய சுய பராக்கிரமம், திறமைகள், பலம், சித்தம் இதையெல்லாம் நம்பி அவங்களாம் ஒரு மண்பாடம் செய்கிறது, ஒரு காரியத்தில் இறங்குனா அந்த காரியம் கைகூடாது. அப்புறம் தேவன் தான் நம்மளோட ஜீவன் நீர், ஊற்று நீர். அதாவது தேவனை துதித்து கொண்ட, தேவனின் சித்தத்திற்காக காத்து கொண்டு தேவனை கடைப்பிடிக்க முயற்சி பண்ணி கொண்டு தேவனிடம் நம் கரங்களை ஒப்படைத்து விட்டு நாம் வாழ்ந்தோமே ஆனால் நமது வாழ்க்கையில் ஜீவநீர், தேவனாகிய ஜீவநீர் பெருக்கெடுத்து நம்மை நித்திய வாழ்க்கைக்கு இட்டு செல்லும். ஆனால் நாமே நம்மளுடைய சொந்த திறமை, சொந்த ஹார்ட் ஒர்க்கு, சொந்த சித்தம் இதை நம்பி நம்ம ஒரு காரியத்தில் இறங்கினா அது கீறல் உள்ள மண்பாண்டம் மாதிரி தான். அதில் தண்ணீர் தேங்கி நிற்காது. உங்களால் நித்திய வாழ்க்கையை நோக்கி செல்லவும் முடியாது. உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவ்வளவாக திருப்தி இருக்காது என்று கூறுகிறார் தேவன் ஜெரிமியாவிடம். நன்றி.